வாழ வந்த புள்ள வந்த அன்னைக்கே கண்ணீர் சிந்த வைக்கணுமா? வாழ வந்த மாதிரி இல்லையே, பங்கு பிரிக்க வந்த மாதிரி இருக்கு. இவளோட தங்கச்சி அவளுக்கும் இந்த வீட்டுல பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு போனத பார்த்தேல்ல. அவ நினைச்சிருந்தா இந்த வீட்டை மட்டும் இல்ல, நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்திருக்கலாம்ல. ஆனா அவ அப்படி செய்யலையே. சின்னதா ஒரு செயினை கொடுத்து நம்மள ஒண்ணு இல்லாதவள ஆக்கிட்டு போயிட்டால. இந்த ஊருக்குள்ள நமக்குன்னு எவ்வளவு கௌரவம் இருந்துச்சு, எல்லாத்தையும் சந்தி சிரிக்க வச்சுட்டு போயிட்டாளே. அதையெல்லாம் நினைச்சாலே பயிர் பத்திக்கிட்டு எரியுது. அப்பதா ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களை வீட்டுக்குள்ள விடாம அப்படியே அனுப்பிட்டீங்க. மதுனிய விளக்கேத்த கூடாதுன்னு சொல்றீங்க. ஏய், நீ எனக்கு விளக்கம் சொல்ல வந்துட்டியா? என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். இவ விளக்கேத்துனா இந்த வீடு விளங்காது. என்னைய விளக்கேத்த விடல, நமக்கு பரவாயில்ல. தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னால தாங்க முடியல. அழாத அப்பதா. தேன என்ன பண்ண அப்பதா? அவ பாவம் அப்பதா. இதுங்களுக்கெல்லாம் பாவம் பார்க்க போய் தாண்டா நான் இப்படி உக்காந்துருக்கேன். எல்லாம் இந்த பாண்டிப்பையில சொல்லணும். தெருவுல போறதுங்களெல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கேன். அழாத தேனு. அத்தை, வந்த மருமகளை சந்தோஷமா பாத்துக்கலனா கூட பரவாயில்ல, சங்கடப்படுத்தாம பாத்துக்கணும். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல அத்தை. ஏமா, அந்த பொண்ணு ஒரு வீட்டுக்கு வாழ போறோம்னு ஒரு கனவோட வந்திருக்கும். விளக்கேத்தணும்னு ஒரு ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கு. சரின்னு சொல்லுமா. ஏமா, மீனாட்சி மேல உள்ள கோபத்தை ஏமா தேன்மொழி மேல காட்டுற? வேத்து குடும்பத்துல இருந்து வந்த மருமக வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சா வேத்து குடும்பத்துல இருந்து வந்தவள வேற்றுமையா பாக்குறாங்கன்னு 4 பேரு 4 விதமா பேச மாட்டாங்களா அத்தை? அதுதான் நான் பண்ண தப்பு. அசல்ல பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சேன் பாத்தியா? என் கால்ல இருக்கிறத எடுத்து என் தலையில நானே அடிச்சுக்கணும். மீனாட்சி, தேன் அந்த வீட்டுல எப்படி வாழ போறான்னு எனக்கு கவலையா இருக்கு. எனக்கும் அப்படிதாமா இருக்கு. அவளை வீட்டுல விட்டுட்டு வந்த மாதிரி இல்லம்மா, இப்ப அவளை ஏதோ காட்டுல விட்டுட்டு வந்த மாதிரி தோணுது. அது நல்ல குடும்பமா இருந்தா பரவாயில்ல. அங்க இருக்கிற சில பேர் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. ஒவ்வொரு ஆளா வெளியே தெரியறப்போ அந்த வீட்டு மேல இருந்த மரியாதையே குறைஞ்சு போச்சுமா. பாதி பேர் அங்க திருட்டு ஆளுகளா தான் இருக்காங்க. அதுவும் மாமாவோட தம்பி இருக்கான் பாரு, அவன் அந்த வீட்டை சேர்ந்தவன் நான் நினைக்கவே இல்ல. ஏன் மீனாட்சி, அந்த தம்பி உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அவனெல்லாம் ஏண்டா தெரிஞ்சுக்கிட்டோன்னு இருக்கு. அது ஒரு பெரிய கதைமா, நான் அப்புறமா சொல்றேன். கடவுளே, தேனுக்கு கொஞ்சம் பேச்சு சரியா வரலன்னு ஒரு சின்ன குறை, அத வச்சு இவ்வளவு சம்பந்தம் தட்டி கழிச்சிட்டு போனாங்க. இப்போ ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சது. அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கலையே. இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கே பெரிய பிரச்சனை எல்லாம் தாண்டி போயிருக்கான். அந்த வீட்டுல இனி என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு தேன்மொழி வந்த நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ, அந்த கவலை எனக்கும் இருக்கு மீனாட்சி. அதுவும் அந்த அப்பத்தா பேசின வார்த்தை எல்லாம் இருக்கே, என்னால கேட்கவே முடியல. அழாதம்மா, அவங்க பேசின பேச்சுக்கு வேற யாராவது இருந்திருந்தா நான் சும்மா விட்டுட்டு வந்திருக்கவே மாட்டேன். என்ன பண்றது, நம்ம தேன நினைச்சுதான் அமைதியா இருக்கேன். உலகத்துல எப்படியாப்பட்ட ஆளுகளை வேணாலும் சமாளிச்சிடலாம்,
அந்த பணத்தாசை பிடிச்சவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா. ஆனா என்ன பண்றது, நம்ம தேனுக்கு மாமாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. மாமா ரொம்ப நல்லவரா இருக்க போய் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சும் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அமைதியா இருந்தேன். இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நடக்கவே விட்டுருக்க மாட்டேன். நான் வீட்டுல விளக்கேத்தும் போதெல்லாம் நீயும் தேனும் சேர்ந்து நிப்பீங்க. இப்ப அந்த வீட்டுல அவளை விளக்கேத்த விட்டுருப்பாங்களான்னு தெரியலையே. ஏதாவது ஒண்ணு பேசி சரி பண்ணிடலான்னு நானும் ட்ரை பண்ணேன். நீதான் என்ன பேச விடாம தடுத்துட்ட. இல்ல மீனாட்சி, இல்ல. சம்பந்தம் பண்ண வீட்டுல அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நாம என்னதான் நியாயத்தை எடுத்து சொன்னாலும் அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு ஏத்துக்கிற மனநிலைமை எல்லாருக்குமே இருக்காது.